இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப மார்க்கெட் வந்து லாஸ்ட்டா நம்ம பார்த்துருந்தோம். ஒரு பெரிய டவுன்ஃபால் இருந்தது. வீக்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய டவுன்ஃபால் இருக்கு. மேல ஏறணும், இறங்குவானா, ஏறணும், இறங்கணும். இந்த ஒரு டவுட் இருக்கும். ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இப்ப மார்க்கெட்டு மேல ஏற சான்ஸ் ரொம்ப ஹையா இருக்குதுன்னு சொல்லலாம். அதே சமயத்துல கீழ இறங்க சான்சஸ் ரொம்ப ஹையர் தான். எப்படி பார்ப்போம்? ஃபர்ஸ்ட் இந்த 4 ஹவர்ஸ் பாருங்க. இந்த இது வந்து பிரேக் அவுட் குடுத்து மேல சஸ்டெயின் பண்ணிட்டாங்கன்னா, கரெக்ட்டா இந்த லெவல் கரெக்ட்டா இருக்குது. சஸ்டெயின் பண்ணானா கண்டிப்பா மார்க்கெட் மேல போகும். அதுல மாற்று கருத்தே இல்ல. இல்ல இன்னும் 200 ஹவர்ஸ் இங்க இந்த இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தோம்னா கண்டிப்பா மேல தான் போவோம். நம்ம அப்படியே 65,000 66,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மார்னிங். இன்கேஸ் இல்லாம அவங்க கீழே இறங்கிட்டாங்கன்னா அந்த சைடு அப்படியே கீழே இறங்கினாலும் பெருசான டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. பிடிசி இந்த ரெண்டுத்துல என்ன ஆகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப தான் ஜஸ்ட் 1 ஆர் 2 கிரிப்டோஸ் தான் நம்ம பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎன்டிசி அப்படின்னு இந்த ஒரு கிரிப்டோ. இந்த கிரிப்டோவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் காமிக்கிறவாங்க. ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்துக்கலாம். வீக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ ஓப்பன் ஆகிட்டு மேலே ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஃப்ளாக் அண்ட் ஹோல் பேட்டர்ன் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. டேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ 1 2 எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 சின்ன பிரேக் இருக்கும்போது மேலே போயிட்டுருக்கலாம். ஸோ இது மேலே போக சான்ஸ் ரொம்ப ஹையர். இந்த ஒரு காரணம். இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு 4 ஹவர்ஸில் இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அவன் மேலே போயிடுவான். மாற்று கருத்து. ஸோ அவன் மேலே போகிற நிலையில நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐஎன்டிசி ஓகேவா, வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டராக இருக்கும். அப்படி போனால் நம்ம மேலே க்ளோசிங் பை பண்ணால் நம்ம ஸ்டாப் லாஸ் மினிமம் 20 வாங்கணும். பெரிய ஸ்டாக் அப்ராக்சிமேட்லி ஒரு 10%. அதுக்கேற்ற மாதிரி பெருசாக எதிர்பார்க்கலாம். டார்கெட் மஸ்ட் பி 1:1 கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு. ஸோ கேரண்டீடு 1:2 136 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பெரிய ரேலி ஏன்னா இப்போ தான் ஓப்பன் ஆன கிரிப்டோ. ஸோ கண்டிப்பாக பார்த்தா பெரிய ரேலி ஆகும். ஸோ ஐஎன்டிசி இதுவே பெரியது. பிடிசி ஏறானா இவன் ஏறிடுவான், டவுட்டே இல்லை. கண்ணை மூடின்னு வாங்கலாம். ரெண்டாவது இந்த சிஆர்சிஎல் இது ஷார்ட் டேர்முக்கு பெட்டராக இருக்கும். காரணம் ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ். நம்ம பிடிசி பார்த்தீங்கன்னா சேம் திங் தான். ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். வெயிட் மினிட். இங்கே பார்த்துருக்கீங்க. ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் பெர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. மார்க்கெட்டிங் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆர்எஸ்ஐ மேலே போயிட்டு இருக்குது. இங்கே சார்ட் கீழே இறங்கிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் சொன்னோடனே மேலே அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். பெரிய லெவலில் நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. இந்த சார்ட் ரேட் பண்ணுற மோஸ்ட்லி இது கீழே இறங்கும் வாய்ப்பு இருக்குது, மேலே போகும் வாய்ப்பு இருக்குது. ஏன் கீழே இறங்கணும்? மார்க்கெட்டை பாருங்கள், இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் ஆகிட்டு அப்படியே உடனே மேலே இருக்குது. ரொம்ப டவுட்டாக இருக்கும். அது ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக நிற்காது. ஸோ அதனால் சொல்கிறது இது மேலே ஏற்றது கொஞ்சம் சான்ஸ் கம்மி. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் பெட்டர் ரிசல்ட் என்னன்னு தெரியும் நமக்கு. சிஆர்சிஎலுக்கும் அதே தான் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா சேம் தான். ஆர்எஸ்ஐ டைவர்ஜன் ஏறிட்டு தான். ஸோ தட் மீன்ஸ் நமக்கு வந்து பையிங் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை பை பண்ணுறது கொஞ்சம் அக்ரெசிவாக ஆரம்பிக்கிறது பெட்டராக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஏறலாம். பட் ஆனால் பெரிய லெவலில் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு சரியான லெவல் கன்சல்டேஷன் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30% ஓகே ரிஸ்க் எடுக்க மாதிரி தான் வைக்கலாம். ஐஎன்டிசி நான் ரிஸ்க் எடுக்க நான் ரெடி ஆகிறேன். ஒரு 80 to 90%. பிடிடபிள்யூ இது ஒரு சின்ன கிரிப்டோ தான். இதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம். இதுக்கு 5% தான் நான் அப்ரூவல் கொடுத்த ப்ராபபிலிட்டி. அது சொல்லாமல் இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா இது பார்க்க நல்லா இருக்குது சார்ட் லைட்டில் வால்யூம் வெயிட்டில். ஸோ அதனால் நான் இது கேட்குறேன். ஐஎன்டிசி 80 to 95% நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். ஒரு பெட்டர் கிரிப்டோ. பிடிசியோட வேல்யூ பொறுத்து அவங்க டிஃபைன் ஆகும். சிஆர்சிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு 30% சொல்லலாம். ஓகேவா, பிடிபிடபிள்யூ கிடையாது, மோஸ்ட்லி இல்லை. நம்ம அதெல்லாம் என்ன பண்ணலாம்னா பிடிசிக்கும் ஐஎன்டிசிக்கும் நம்ம வச்சு நம்ம பண்ணுறது பெட்டராக இருக்கும். இதுதான் நம்மளோட இன்னைக்கான சஜஷன். சரிங்களா, யாராவது எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம எஜுகேஷன் டிப்ஸ் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ கொடுத்துட்டே இருக்கோம்.